Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அன்றாட நம்ம வீட்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற டீ வடிகட்டி. இது வந்து எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி கருப்பா தான் போய் இருக்கும். எண்ணெய் வடிகட்டியும் டீ வடிகட்டியும். இதை எப்படி புதுசு போல மறுபடியும் சுத்தம் படுத்துறது இந்த டீ வடிகட்டியை அப்படின்றத இன்னைக்கு நம்ம காமிக்க போறேன். 2 months once நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்ம வடிகட்டி சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதுக்கு ஒரு 1/2 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 tablespoon பேக்கிங் சோடா, ஒரு டூத் ப்ரஷ்ஷு, அப்புறமா கொதிக்கிற தண்ணி இது இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து டீ வடிகட்டியும் எண்ணெய் வடிகட்டியும் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் பாதி அளவு மட்டும் தூவி இந்த மாதிரி தூவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இது மேலே அதை நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றணும். இது டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை எப்படியே நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை எப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தண்ணி கலர் எவ்வளோ மாறி இருக்குது, உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வெளில வந்திருக்குன்னு. இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு 80% ஆஃப் டஸ்ட்டு அதில் இருக்கிற ஆயில் பிசுப்பு எல்லாமே வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் கழித்து வந்து தேய்க்காதீங்க. 5 நிமிஷத்தில் உடனே தேய்ங்க. தண்ணி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். பச்சை தண்ணியில் தேய்க்கிறதுல பிரயோஜனமே இல்லை. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது பச்சை தண்ணியில் நீங்கள் வந்து அதை செய்யும்போது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் எல்லா கார்னர்லேயும். இது வந்து என்னுடைய எண்ணெய் வடிகட்டி, ஒன்று வந்து டீ வடிகட்டி. ஆக்சுவலாக டீக்கு யூஸ் பண்ணிவிட்டு 3 years கழித்து அதை எடுத்து நான் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வடிகட்டி தான் இது. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆறிடுச்சு, நான் தண்ணி மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி தேய்ச்சதை எடுத்து மறுபடியும் ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இன்னொரு தடவை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்டாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சுடு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஸ்டீல் வடிகட்டியில் காமிக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியுதுன்னு. இல்லைங்க, என்னுடைய ஸ்டீல் வடிகட்டி வந்து ரொம்பவே நெருக்கமாக தான் இருக்கும் அந்த நெட்டு. அதுலேயும் 2 வெரைட்டி இருக்குது. தூரமாக இருக்கிறதும் இருக்கும், நெருக்கமாக இருக்கிறதும் இருக்கும். நான் நெருக்கமாக இருக்கிறதான் யூஸ் பண்ணுறேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு. அந்த தண்ணியில் உடனே அந்த டஸ்ட்டு தண்ணியை ஊற்றும் போதே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா பாருங்கள் தண்ணி உங்களுக்கு தண்ணியிலேயே உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியும், வெளியில் வர்றது எல்லாமே எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 90% க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா இதை தேய்ச்சிட்டு இதை எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி மாற்றிடுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் க்ளீன் பண்ண 1/2 tablespoon பேக்கிங் பவுடர், 1/2 tablespoon பேக்கிங் சோடா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும்தான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் செகண்ட் டைமில் உங்களுக்கு எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ 3rd டைம் மறுபடியும் சுடு தண்ணி வச்சு அது மேலே ஊற்றும் போது கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளியில் வந்துடுங்க. ஒரு வேளை வரல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அதுலேயே மறுபடியும் நம்ம சோக் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்துடும் 3rd டைம் உங்களுக்கு. என்னுடைய டீ வடிகட்டியிலேருந்து எல்லாமே வந்துருச்சுங்க. எண்ணெய் வடிகட்டியில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுக்காக நான் மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணுறேன் லைட்டாக. பாருங்கள் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் வெளியில். அந்த தண்ணியில் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மறுபடியும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்திங்கனாவே வந்துடும். பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம
டீ வடிகட்டி எப்படி இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்கு, புதுசு போல் ஆகிடுச்சு பாருங்கள். 4th டைம் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது உங்களுக்கு அங்கங்கே இருக்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஏதாவது இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்காக தான் 4th டைம் இன்னொரு தடவை நான் ஸ்டெரிலைஸ் பண்ணுற மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டீ வடிகட்டி மட்டும் இல்லைங்க, புளி கரைச்சலுக்கு யூஸ் பண்ணுற வடிகட்டி இல்லைனா ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுற வடிகட்டி கூட நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஸ்டீல் வடிகட்டியாக இருக்கணும். பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. துணி வடிகட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான். நீங்கள் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.